சசிகலா அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அமைந்திருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவியை எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமாக முன்னாள் அமைச்சர்களிடம் தெரிவித்தது என்னவென்றால், சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கலாம் என்றும் பேச்சுவார்த்தையில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சியில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா. இதற்கு சசிகலா அவர்களிடம் கேட்டபொழுது, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அதிமுகவை நிறுவியவர் கிடையாது என்றும், அவரை மக்களும் யாரும் அவரை தேர்வு செய்யவில்லை, தொண்டர்கள் யாரும் அவரை பொதுச்செயலாளராக தேர்வு செய்யவில்லை. ஆகையால் அவர் எடுக்கக்கூடிய முடிவிற்கு அங்கு யாரும் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தற்பொழுது அதிமுகவில் வெற்றிடம் இருப்பது நிச்சயமாக நமது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. காரணம், நடந்து முடிந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் கருதக்கூடாது. வெற்றிடம் இருப்பதை நாம் ஒற்றுக்கொண்டு விட்டு அதற்கான வேலைகளை இறங்க வேண்டும். அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல்களையும் நாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும் என்ற தகவல்களை சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தென்காசி, கடைநல்லூர், சங்கரங்கோவில், தென் மாவட்டங்களை தேர்வு செய்த சசிகலா அவர்கள் பிரச்சாரங்களையும் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இது மேலும் அதிமுகவிற்கு கலக்கத்தையும் அதிமுகவில் உள்ள தொண்டர்களுக்கிடையேயான பிரிவையும் ஏற்படுத்துகிறது. இதன் மூலமாக மீண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும் என்ற உறுதியான தகவல்கள் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இருந்தால் எந்த ஒரு பயனும் அளிக்காது என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விட்டு கொடுத்து போவதால் எந்த ஒரு தவறும் இல்லை, வெற்றியடைய போவது நாம் தான் என்பதை மனதில் வைத்து கொண்டாலே போதும், அதிமுக வளர்ச்சியடைந்துவிடும் என்பதற்கேற்ப செய்திகளையும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். கூவத்தூரில் நடந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது பொதுச்செயலராக இருக்கிறார் என்றால் அதற்கு நான் தான் போட்ட பிச்சை என்றும் சசிகலா அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.